Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use. எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம பின் வந்து ஒரு பண மூட்டை எடுத்து நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க. இந்த ஹெல்மெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் 3 பகுதியான ரிவார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு ஹீரோக்கு ஒரு ஷேராக கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பின் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் தான் ஆசை, பட்டு மற்ற மெஷினரிக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அவங்களுக்கும் கொஞ்சம் எஃபர்ட்லாம் போட்டிருக்காங்களா, அதனால கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு வந்து பின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பகுதியாக வந்து அந்த அமௌண்ட்டை பிரித்து அதில் 3 பகுதி வந்து நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அது கேஷுவலாக ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு மூட்டையை எடுத்து நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க. இது உன்னோட தான் நினைக்கிறேன், ஏன்னா இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த பொருள் மட்டும் யாருமே எடுக்கலை, ஸோ அதான் நினச்சி இது உன்னோடதுன்னு. இது உன்னோட தானே அப்படி வந்து பின் கேட்கும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது இந்த பேகு நான் என் கூட எடுத்துகிட்டு வந்தேனே, நான் அதை அங்கேயே தொலைச்சேன்னு பார்த்தேன், அப்போனா அது இங்கே தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடுக்கு ரொம்ப ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ கையில் ஒரே ஒரு மூட்டை வச்சுருப்பான். இந்த டேரன் கொடுத்துருப்பான், ஒரு ஸ்வாடம் அப்புறம் ஒரு பவுச் மாதிரியும். அந்த பவுச் வந்து ஹீரோ மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினச்சிருப்பான். பட் அந்த பவுச் வந்து இங்கே இருக்க பேஸ் மெஷினரி குரூப் கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆமாம் அது என்னோடது தான், ரொம்ப நன்றி ஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதுலலாம் என்ன இருக்குது, ஆக்சுவலாக உன்ட்ட இது ஏற்கனவே கேட்கணுன்னு தான் நினச்சேன், பட் வந்து நடந்த சூழ்நிலைனால எதுவும் கேட்க முடியாமல் போயிடுச்சு, நானும் மறந்துட்டேன் அப்படின்னு வந்து பின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பின் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் உனக்கு, ஏன்னா நீ எங்களோட எல்லா உயிரையும் காப்பாற்றிருக்க, நாங்கள் வந்து இப்போ உயிரோட இருக்க காரணமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ அதை கேட்டுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் வருது, ஏ ஹெல்மெட் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா நம்ம பின்னு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஏ ஹெல்மெட்டு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் போகிறோம், அந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான கூல் ஸ்டஃப்லாம் இருக்குது தெரியுமா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீ அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா நல்லா ஷாக் ஆகி பார்ப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பின் நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஏன் நீ அதுக்குள்ளே லீவ் ஆகுறியா, ஆனால் நீ ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தா நல்லா இருக்குமே, ஏன் அங்கே மட்டும் வந்துட்டு போகலாமே அப்படின்னு வந்து பின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அப்போ டானியா வந்து ஹெல்மெட் இந்த மெஷினரி டாக்குமெண்ட்டை வந்து நீயே வச்சுக்கோ, அது வந்து ஒரு டெம்பரவரி ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது எங்களால் இப்போ கொடுக்க முடிஞ்சது வந்து 3rd ரேட் மெஷினரி தான், ஸோ ப்ரொமோட் பண்ணுறது கொஞ்சம் நாள் கழித்து ப்ரொமோட் ஆயிடுவேன், அதனால் இப்போதைக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு டானியா சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த காட்டில் வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது, அஃபிஷியலாக அங்கே போய் தான் ப்ரொமோட் பண்ணோம். நம்ம ஹீரோவும் இந்த இடத்த விட்டு லீவ் ஆகிற காரணத்தினால இப்போதைக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு டானியா கொடுக்குறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோ வந்து இதே எனக்கு போதும் அப்படின்னு சிரிக்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோவே சிரிக்கிறான். டானியா வந்து சரி அப்போனா இப்போ நீ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தானே போக போகிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹெல்மெட் பார்த்துக்கிட்டு இருக்கா என்னன்னு. அப்போ டானியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் உன்னோட மெமரிஸை திரும்பி கொண்டு வரணும்ல, கரெக்டு தானே அப்படின்னு டானியா கேட்கும்போது நம்ம ஹீரோ தலையாட்டுறான். அது போக நான் பெருசாக எதுவும் சொல்லலை, நான் ஷார்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். அது என்னன்னா, எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா அப்படின்னு வந்து டானியா சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து மற்ற எல்லாமே இருப்பாங்க இந்த நம்ம சின்ன குரூப்பில், அவங்க எல்லோரும் வந்து ரொம்ப நன்றி ஹெல்மெட், தேங்க்யூ ஹெல்மெட், கேர்ஃபுல்லாக போங்க, ஃபேர்வெல் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம திரும்பி பார்ப்போம்னு. ஸோ இந்த இடத்துல இந்த பேஸ் மெஷினரி குரூப் அப்படியே மொத்தமாக கிளம்பும்போது அந்த அப்போ பின் வந்து ஹெல்மெட் நீ எப்படா வருவேன், சீக்கிரம் வந்துடுவல சொல்லு, நான் சீக்கிரம் வந்துடுவல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பேசுறதுக்குள்ள ப்ராமிஸ் பண்ணு நீ சீக்கிரம் வருவேன் ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபின் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு வந்து அங்கே இருக்க பின் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உன்னோட சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பின் வந்து இன்னும் அழுதுகிட்டே இருக்கா. டே அவன் வந்து செத்து போலடா, எதுக்குடா இப்படிலாம் அழுகிறா, விடுறா அப்படின்னு வந்து டானியை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின் வந்து ஹெல்மெட் உனக்கு ஒரு வேளை எங்களோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீ எப்போ வேணாலும் எங்கள் கிட்ட வரலாம், நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம், அது என்னவா இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுவோம் அப்படி பின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ சீரியஸாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துக்கிட்டு என்ன நினைக்கிறான்னா, இவங்கள விட்டுட்டு போகும்போது என் இதே ஏன் கொஞ்சம் பாரமாக இருக்குது, எப்படி வந்து டேரன் இறந்து போனாங்களோ அப்போ வந்து அந்த ஃபீலிங்கும், எல்கா அந்த காட்டில் விட்டுட்டு வரும்போதோ அப்போ வந்த ஃபீலிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் இங்கே இந்த மெஷினரியோடையே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எக்கச்சக்கமான மேஜிக்கல் பீஸ்ட்டை வந்து சண்டை போட வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சண்டை போட்டால் அதில் இருக்கிற ஈவில் எனர்ஜி வந்து என்னோட சீட் ஆஃப் டார்க்னஸுக்கு ஒரு சாப்பாடாக மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா இந்த மொத்தமாக
என்னைய பொசஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஈவில் பாத்து நோக்கி வேண்டியதா போயிரும். அது போக எனக்கு இத பத்தி ஒரு ஐடியா கிடையாது. இந்த டார்க்னஸ் எப்படி வந்து க்ரோ ஆகுதுன்னு. இந்த பீஸ்ட்டோட இந்த ஃபாரஸ்ட்ல சண்ட போட்டா, அது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஒருவேள அந்த சீடு வந்து என்னைய டேக் ஓவர் பண்ணிடுச்சுனா, அத பத்தி என்னால இமேஜினேஷனே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியுது. இந்த மெஷினரி குரூப்ஸ்லேருந்து தான் எக்கச்சக்கமான மேஜிக்கல் பீஸ்ட் வரும். ஆனா, அனடாயில் சொன்ன மாரி தான், அந்த நாள் எப்போ வரும்னு தெர்ல. அந்த நேரம் அப்ப என்னால ஒருவேள அந்த சீட வந்து கண்ட்ரோல் பண்ணாம முடிஞ்சிருச்சுனா, அப்போ ஒரு வழி தான் இருக்கு. நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறணும். அந்த சீட வந்து ஓவர்டேக் பண்ணாம, நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறணும். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சீட் ஆஃப் டார்க்னஸும் என்னோட உடம்புக்குள்ள போய் டேக் ஓவர் பண்ணாது. நான் தான். நான் ஹியூமன் தான். நான் ஹெல்மெட் தான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இன்னொன்னு சைடு காமிச்சா, டேம் இட்! நான் இவ்வளோ டேஞ்சரஸான ஜாப் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இது இப்படி போகும்னு தெரியலையே! நான் கேபிள வேற தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப அவனும் இறந்து போயிட்டானே! அப்படின்னு யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கேபிள்னா யாரா அந்த ப்ளூ மண்டக்காரனோட தம்பி தான் கேபிள். ஸோ இத பத்தி பேசும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல மேக்ஸும், அப்புறம் அந்த பால் 2 பேரும் வந்து தப்பிச்சுட்டாங்க. அப்ப மேக்ஸ் என்ன சொல்றான்னா, நம்ம இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே! ஆனா எது நடந்துச்சோ அது முடிஞ்சிருச்சு. நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட அந்த டர்க்யூ மெஷினரிய வந்து ரீபில்ட் பண்ணிடலாம். அப்படின்னு நம்ம பாசிட்டிவா எடுக்கணும். கண்டிப்பா வந்து அந்த இடத்துல எல்லாரும் வைப் அவுட் ஆயிருப்பாங்க. அங்க இருக்க எந்த அத்தாரிட்டிக்கும் இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. ஸோ நம்மளோட அந்த மெஷினரிய வந்து நம்ம இன்னும் பெருசாக்கலாம் அப்படின்னு வந்து மேக்ஸ் வந்து ஆதரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் போக இந்த மாதிரி கேபிளுக்கு நடந்ததுக்காக என்னை மன்னிச்சிரு. ஏன்னா என்னால் அந்த இடத்துல வந்து ஒழுங்காக காப்பாற்ற முடியல. அதனால இப்போ நம்ம வந்து ரெக்யூட் பண்ணணும். அதுவும் நல்ல ஸ்கில் இருக்கிறவங்களாம் வந்து ரெக்யூட் பண்ணோம் அப்படின்னு வந்து மேக்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மேக்ஸுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல பால் சீக்கிரம் அங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு பால் ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற நம்ம பேசுகிற மசினரி குரூப்ஸ் எல்லாரும் வந்து இந்த சைடு போயிட்டு இருக்காங்க. அது 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே? அவங்க எப்படி அங்கேருந்து உயிரோடு வந்தாங்க? இது எப்படி பால் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து 2 பேர் ஷாக்காகி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்போ நம்ம ஃபின்னுக்கு வந்து அது காதில் விழுகுது. யாரும் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவங்க 2 பேரும் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ டானியா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. இல்லை ஏதோ எனக்கு தப்பாக தோணுன மாதிரி இருந்துச்சு. அதான் அங்கிட்டு பார்த்தேன். ஒருவேளை அது எதுவும் இல்லை போல. நான் ஏதோ தப்பாக கேட்ட போல அப்படின்னு வந்து நம்ம பின் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த மேக்ஸ் வந்து நான் இல்லை நம்ம அவ்வளோதான் செத்தோம் அப்படின்னு வந்து 2 பேரும் வந்து வேர்த்து விறுத்துக்கிட்டு இருக்காங்க. பேர் வெளியே ஒரு இடத்துக்கிட்ட வந்ததுக்கு அடுத்து நம்ம பண்ண பிளான்ல ரொம்ப பர்ஃபெக்டாக தானே இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கல. ஒருவேளை அவங்க தப்பிச்சதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பீஸ்ட் வந்து வீக்காக இருந்தனாலேயோ, ஒருவேளை இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இவங்க அஃபிஷியலாக வந்து மெஷினரி குரூப்பாக இருக்காங்க. பட் வந்து ஒருவேளை வந்து அந்த பேஸ் மெஷினரி குரூப் வந்து இந்த மாதிரி டர்க்கி வந்து பிட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட மொத்த லைசன்ஸ் வந்து இழந்து போயிடும். அதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு பெரிய ஆளா, ஒரு மெஷினரி கில்ல இருக்க வேண்டிய ஒரு ஆளா, இப்போ என்னன்னா என்னோட கெரியரே மொத்தமாக முடிஞ்சு போயிடுச்சு. என்னால் நம்ப முடியல. ஒரு நார்மலாக நான் வாழ போகிறேன்னா, ஒரு செகண்ட் ரேட் மெஷினரியை இருந்துட்டு இப்போ நான் நார்மலாக வாழ போகிறேன்னா அப்படின்னு வெறுத்தி ஆகிட்டாரு மேக்ஸு. அந்த இடத்துல வந்து பால் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து செகண்ட் ரேட் மெஷினரி அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு வந்து பால் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மேக்ஸ் வந்து பால் நம்ம இப்போ எங்கே தான் போகிறது, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு என்னால் வந்து சாப்பாடு இல்லாமல் சாவறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏதாச்சும் திருடிட்டாச்சும் சர்வே பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பால் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இது வந்து மேக்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாரோ பீர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமாமா. நீ என்ன பேர் உன் மூஞ்சி அடிச்சிருவேன் அப்படின்லாம் அங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தா நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ்ல வந்து ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்ப என் மூஞ்சியை அடிப்ப நீ முடிஞ்சு அடிச்சு படுற நான் உன் மூஞ்சி உடச்சிடுறேன்டா அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹெல்மெட் வந்து அந்த இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா அவன் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கான். அந்த இடத்துல அவனோட லாக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அவனால் அந்த மிஷினரி குரூப்லேயே இருக்க முடியாது. ஏன்னா என்னோட சீட் ஆஃப் டார்க்னஸ்னால. அது போக எனக்கு வந்து மற்ற க்ளூவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். இந்த நெக்லஸ் இதை நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த நெக்லஸை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரம் அப்போ இந்த வில்லேஜில் ஆனால் எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இங்கே 3 நாளாக வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் 3 நாள் கழித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்போ நம்ம ஹீரோ வந்து க்ளூவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இன்சிடென்ட் நடந்து 3 நாள் கழிச்சு தான் இந்த டைம்லைன் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் தேடினாலும் இந்த என்டையர் உலகத்தையும் என்னால் தேட முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பெருசாக இருக்குது அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டே அந்த பண மூட்டையை வந்து திறந்துக்கிட்டு இருக்கான். அது போக இந்த மாதிரி நான் மெஷினரி அதாவது இந்த நைஸான இந்த பேஸ் மெஷினரியை மட்டும் நான் பார்க்காம இருந்தா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே, ஆமாம்ல எனக்கு ஏதோ பின் வந்து காசு
குடுத்தேன்னு சொன்னா, சரி அது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அப்ப நம்ம ஹீரோ திறந்து பார்க்கும்போது, அதில பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஓப்பன்ல இருக்குல்ல, அது வந்து டேரன் குடுத்த காசு. அதாவது நம்ம டேரன் வந்து ஹீரோக்கு நீ வந்து அந்த இடத்துல சர்வே பண்றதுக்கு காசு தேவைப்படும்னு குடுத்துருக்குது. இன்னொன்னு சைடு பார்த்தா நம்ம பின் குடுத்த காசு. அந்த மூட்டை பார்த்தா பெருசா இருக்கு. என்னது இது? நான் டேரனோட அதிகமா காசு சேர்த்துட்டேன் போலயே! அப்ப நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சைடு பார்த்தா நம்ம டேரன் வந்து ஆவியா வந்து, இவன திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது இது? இது ஏதோ ஒரு லெட்டர் மாரி இருக்கு. அப்பன்னு ஹீரோ வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு லெட்டர பார்க்குறான். இது என்ன பின்னோடதா? அப்படின்னு அந்த லெட்டர திறந்து பார்க்கும்போது, ஆ இல்லையே! இது வந்து டேரனோட லெட்டரா? அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை கைஸ்.